யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கிய அமெரிக்காவின் C-130 விமானம் போல ரஷ்ய இராணுவத்தின் மிக பிரம்மாண்டமான சரக்குகள் விமானமா, அதுவும் ப்ரொப்பல்லர் என்ஜின்ல உலகிலேயே மிகப்பெரிய விமானமாக அறியப்படுற ஆண்டனோவ் AN-22 என்ற விமானம் கடந்த 9ஆம் தேதி நடுவானில் வைத்து 2 துண்டாக பிளந்து கீழே விழுந்திருக்குது. இந்த விபத்து தொடர்பாகவும் இந்த விமானம் எப்படி உலகத்தில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ப்ரொப்பல்லர் என்ஜின் ரக விமானமாக மாறிச்சு, அதில் திறன்கள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். ஆண்டனோவ் AN-22 என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ரொப்பல்லர் ரக சரக்குகள் விமானம். ப்ரொப்பல்லர் என்றது ஒரு என்ஜின் டைப் தான். விமானங்களில் 2 வகையான என்ஜின் இருக்குது. ஒன்று ஜெட் என்ஜின், அதை தான் நாங்கள் இன்றைக்கு அநேகமான பயணிகள் விமானத்தில் பார்க்குற என்ஜின் தான் அந்த ஜெட் என்ஜின் வகை. இரண்டாவது ப்ரொப்பல்லர்னா விசிறி தான். இந்த விமானத்தில் என்ஜினில் விசிறிகள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற என்ஜின் ப்ரொப்பல்லர் என்ஜின். இந்த 2 என்ஜின் பெரிய பிரிவுகளுக்குள்ள தான் மிச்ச கேட்டகரிஸ் அவ்வளவுமே வரும். ஸோ இந்த 2 பற்றி தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு விமானத்தின் என்ஜின்களை பற்றி ஓரளவுக்கு விளங்கி கொள்ள முடியும். ஸோ இந்த ஆண்டனோவ் 22 இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பல்லர் என்ஜின் தான். இதில் விசிறிகள் பார்க்கும்போது வடிவாகவே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போது விபத்துக்குள்ளான இந்த விமானம் 1975ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. சரியாக அதில் வயது 50 வயதை நெருங்கிட்டது. அதனால இந்த விமானம் முழு மெயின்டெனன்ஸுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்னுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. முழுமையான ஒரு ரிப்பேர் செய்த பிறகு அதுக்கு ஒரு டெஸ்ட் ஃப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும். எங்களுக்கே தெரியும், நாங்கள் ஒரு வாகனத்தை கொண்டு போய் ரிப்பேருக்கு விட்டாலே டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று செய்வாங்க. அதே போல் இந்த விமானங்களை சரி செய்ததுக்கு பிறகு போஸ்ட் ரிப்பேர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட்டை செய்கிறதுக்காக கடந்த 9ஆம் தேதி ரஷ்யாவில் இவோனோவா அப்படின்ற ஒரு பிரதேசத்திலிருந்து டேக் ஆஃப் ஆன இந்த விமானம் ஒரு சில வினாடிகள்லேயே 2 துண்டாக பிளந்து கீழே விழுந்து நுறங்கியிருக்குது. இதில் அதிர்ஷ்டவசமாக என்னென்னா, இந்த விமானம் விழுந்த இடம் ஒரு வனாந்திர பிரதேசம் என்றதுனால இந்த விமானத்தில் பயணம் செய்த 3 என்ஜினியர்ஸ், அவர்களோட உதவிக்கு போன 5 க்ரூ மெம்பர்ஸும் தான் இந்த விமானத்தில் உயிரிழந்திருக்கணும். அது ஒரு வனாந்திர பிரதேசத்தில் விழுந்ததுனால மேலதிக எந்த ஒரு ஆபத்தும் இந்த விபத்தால் ஏற்படவில்லை. விமான விபத்துக்கான காரணங்கள் ஒஃபிஷியலாக இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் விமானத்துறை சார்ந்த வல்லுநர்களால் இது அதோட பொடி, அந்த விமானத்தின் பொடியில் ஏற்பட்ட ப்ரெஷர் காரணமாக அது 2 துண்டாக பிளந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் முன்வைக்கப்பட்டிருக்குது. எது எப்படி என்றாலும் ப்ரொப்பல்லர் என்ஜின்லேயே உலகிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான விமானமாக அறியப்பட்ட AN-22 என்ற விமானம் இதுக்கு மேலே உலகத்தில் இல்லை. அதோட கடைசி விமானம் விபத்துக்குள்ளாகி அந்த விமானத்தின் வகைக்கே ஒரு எண்ட் காட்ட வச்சிருக்குதுன்னு தான் சொல்லலாம். இது விமான பிரியர்களுக்கும் விமானத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் மாறி இருக்குது. 9ஆம் தேதியிலிருந்து இன்று மட்டும் இந்த விமானத்தை பற்றின பேசுபொருள், இந்த விபத்தை பற்றின பேசுபொருள் செய்திகளும் கொண்டே தான் இருக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றது உங்களாலேயே விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விமானத்தை உலகத்தின் பிரம்மாண்டமான விமானமாக பார்க்கறதுக்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், இது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டம் தான் அப்படின்றது. ஆண்டனோவ் AN-22 இப்படி அறியப்படுற இந்த விமானம் சோவியத் யூனியன் ஒரு கூட்டு தயாரிப்பு. இன்றைய சூழலில் பார்க்கல இந்த விமான நிறுவனம் உக்ரைனுக்கு சொந்தமான விமான நிறுவனமாக மாறி இருக்குது. 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இதோட முதல் விமானம் தயாரிக்கப்பட்டது. தயாரிக்கப்பட்ட பின் இந்த விமானம் பாரிஸில் நடந்த ஒரு ஏர் ஷோ கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போன இடத்துல தான் உலகமே இந்த விமானத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாயடைச்சு போய் நின்ற தருணமாக மாறினது. காரணம், இது ஒரு ப்ரொப்பல்லர் என்ஜின் ரகத்தில் கிட்டத்தட்ட 80,000 கிலோவை சுமந்து கொண்டு 740 கிலோமீட்டர் ஸ்பீடில் 7,000 கிலோமீட்டர் மட்டும் பயணிக்கக்கூடிய பிரம்மாண்டமாக இது இருந்தது. இந்த என்ஜின் வகையில் இவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி உருவாக்க முடியும், அது எப்படி சக்ஸஸ் ஆக்க முடியும்ன்றதை அண்டைய காலநிலையிலே யாராலையுமே உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அதனால தான் இந்த விமானம் இன்று மட்டும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த விமானம் 80,000 கிலோ பாரத்தை சுமந்து கொண்டு செல்றதை தாண்டி இந்த விமானத்தின் டேக் ஆஃப் பவர் ஒன்று இருக்கும் தானே. அதாவது விமானத்தில் ஏற்றுற பொருட்கள் தான் 80,000 கிலோ. அதில் ஃபியூல், அந்த விமானத்தின் எடை, இதெல்லாம் சேர்த்து பார்க்கல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கிலோ பொருளை இது சுமந்து கொண்டு பறக்குது. இந்த விமானத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57.9 மீட்டர் நீளம். இது அகலத்தை பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை கொண்டு நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நிப்பாட்டிங்கன்னா இதில் 2 ரெக்கைகளும் அந்த
அதில் அகலம் வந்து கிரவுண்ட் ஃபுல்லாகவே ஆக்கியூபைட் பண்ணி இருக்கும். அதாவது இது அகலம் வந்து 64.4 மீட்டர். இதில் உயரம் வந்து 12.5 மீட்டராக இருக்கு. ஒரு ராட்சத இரும்பு பறவை வந்து அப்படியே வந்து இறங்கின மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நிப்பாட்டி பார்த்தீங்கண்டா. இவ்வளவு எடையும் சுமந்து கொண்டு இந்த விமானம் பறக்கிறதுக்கு காரணம் கட்டாயம் அந்த விமானத்தில் என்ஜின் தான். இந்த என்ஜின் வந்து 4 என்ஜின் கொண்ட விமானம். ஒவ்வொரு என்ஜினும் வந்து 15,000 ஹோஸ் பவர் திறன் கொண்டது. இந்த என்ஜினை நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன் இல்லை, 2 ஃபேன் இருக்குது ஒவ்வொரு என்ஜினுக்கும். ஆக இந்த விமானத்துக்கு மொத்தமாக 8 ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனை இன்னும் கொஞ்சம் வடிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேனும் எதிர் திசையில் தான் சுத்தம். இதுதான் இந்த விமானத்தின் ஹைலைட்டு. இதனால தான் இந்த விமானம் இன்று மட்டும் ஒரு பிரம்மாண்டத்தில் உச்சமாக பார்க்கப்படுது. இந்த 2 காத்தாடிகளும் எதிர் திசையில சுத்தும் போது ஏற்படுற விசையினால தான் இந்த விமானத்தால இவ்வளவு பொருட்களையும் சுமந்து கொண்டு இவ்வளவு பாரத்தையும் சுமந்து கொண்டு அவ்வளவு வேகத்துல அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்குது. இவ்வளவு ஆச்சரியமூட்டும் விடயங்களை கொண்ட இந்த விமானம் மொத்தமா 68 இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த 68ல 8 விமானங்கள் ஏற்கனவே விபத்துல சிக்கி இல்லாம போயிட்டுது. 55 விமானங்கள் வந்து அதுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு பாவனையில் இல்லாம இருக்குது. 4 விமானங்கள் இந்த விமானத்தின் சிறப்புகளை பற்றி அறியப்படுத்தணும்ன்றதுக்காக மியூசியங்கள்ல காட்சி பொருளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இறுதியா பயணம் செய்து கொண்டிருந்த அந்த ஒரு விமானமும் கடந்த 9ஆம் தேதியோட ஒட்டு முழுதாக அழிந்து போய்விட்டது. இந்த விமானம் அழிஞ்சு போனாலும் இதுக்கு மேம்பட்ட வேர்ஷனை ஆண்டனோவ் AN-124 என்ற ஒரு விமானம் இருக்குது. அதே போல சோவியத் யூனியன் பிளவுபட்ட பின் ரஷ்யா தன்னுடைய தேவைக்காக உருவாக்கிய IL-76 என்ற விமானம் இதில் மேம்பட்ட வேர்ஷனாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2 விமானங்களுமே ஜெட் என்ஜின் வகையில் கொண்டது. இந்த ஒரு விமானம் தான், அந்த IL-76 என்ற விமானம் தான் ரஷ்யாண்ட உதவி பொருட்களை சுமந்து கொண்டு இலங்கைக்கு வந்தது. நீங்கள் எங்களுடைய வெப்சைட்லையும் பார்த்துருப்பீங்க, பல செய்திகள்லையும் பார்த்துருப்பீங்க. அந்த ரஷ்யாவோட விமானம் தான் IL-76 என்றது. என்னதான் இருந்தாலும் அது ஜெட் என்ஜின், அந்த 2மே வந்து ஜெட் என்ஜின் வகைன்றதுனால இந்த கேட்டகரிக்குள்ளே என்றைக்குமே வர முடியாது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் AN-22 ப்ரொப்பல்லர் வகை விமானங்களில் மிகவும் பிரம்மாண்டமான விமானம் என்ற ஒரு ரெக்கார்டை இனி எந்த ஒரு விமானமும் உடைக்க போகிறதும் இல்லை. இனி இதுக்கு நிகரான ஒரு விமானம் உருவாக்கப்பட போகிறதும் இல்லைன்றதுனால இது ஒரு ஹிஸ்ட்ரியாகவே மாறிவிட்டது. இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகள், தகவல்களை தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.